நாம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல தினமலரில் முதல் பேஜிலே என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்தியாவுடன் போரிடுவதால் பாகிஸ்தானுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு கிரியா கோவ். அவர் யாருன்னா 2007ஆம் ஆண்டு சிஏஏ தகவல்களை வெளியிட்டதுக்காக 23 மாதங்கள் சிறையில் இருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். இந்தியாவுடன் வழக்கமான போரில் ஈடுபட்டால் பாகிஸ்தான் தோல்வியை தழுவும். நான் சொல்வது அணு ஆயுத போர் பற்றி அல்ல. இந்தியாவுடன் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வருவதால் பாகிஸ்தானுக்கு எந்த பலனோ நன்மையோ கிடைக்கப் போவதில்லை. தன் சொந்த நலன்களே பாதிக்கப்படும் என்பதை பாகிஸ்தான் உணர வேண்டும் சொல்லியிருக்காரு. இதுதான் ஹெட்லைனா வந்திருக்கு. இன்னொன்று முதல் பேஜிலேயே தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது என்னன்னா, பாமக செயல் தலைவராக ஸ்ரீ காந்தி நியமனம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏற்கனவே அன்புமணிக்கு ராமதாஸுக்கு இடையே ஒரு போரே நடந்துட்டு வருதுன்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே அன்புமணி அவர்களை ராமதாஸ் அவர்கள் பொய்யின் மூட்டை, இவர் போய் என்னத்தை மீட்டு கொடுக்க போகிறாரு, யாருக்கு போராட போகிறாருன்னெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தார். அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்காது, என்னென்னு பார்ப்போம். பாமக செயல் தலைவராக தன் மூத்த மகள் ஸ்ரீ காந்தியை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் நியமித்துள்ளார். தருமபுரியில் நேற்று நடந்த பாமக மாவட்ட பொதுக்குழுவில் பெருமைக்குரிய தருமபுரி மண்ணில் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிடுகிறேன். செயல் தலைவர் என்ற பொறுப்பை கட்சியில் உருவாக்கி ஒருவருக்கு கொடுத்தேன். ஆனால் அதற்கு தான் தகுதியில்லை. அப்பதவி எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டார். எனவே என் மகள் ஸ்ரீ காந்தியை பாமக செயல் தலைவராக நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பாமக அன்புமணி ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தையே ஏற்படுத்தியிருக்குன்னு கூட சொல்லலாம். அடுத்தடுத்து பாமக பிரச்சனைகள் என்னன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் நெற்கதிர் பயிர்கள் மழை பெய்து லட்சக்கணக்கான டன்னில் வீணாயிருக்குது. அதை பற்றி திமுக மீது கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன். அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. டாஸ்மாக் மீது இருக்கும் அக்கறை விவசாயிகள் மீது அரசுக்கு இல்லை. டாஸ்மாக் மீது இருக்கும் அக்கறை விவசாயிகள் மீது திமுக அரசுக்கு இல்லை என தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். தஞ்சாவூர் அருகே ஆலக்குடியில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையத்தில் நேற்று நயினார் பார்வையிட்டு அங்குள்ள விவசாயிகளிடம் குறைகளை கேட்டார். தமிழக அரசு இந்த ஆண்டு தீபாவளிக்கு டாஸ்மாக் மதுக்கடைகளில் இவ்வளவு மதுபாட்டில் விற்க வேண்டும் என இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டது. டாஸ்மாக் மது விற்பனையில் காட்டிய அக்கறையை விவசாயிகள் பிரச்சனையில் திமுக அரசு காட்டவில்லைன்னு கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அடுத்தது அதுக்கு பக்கத்திலேயே கட்சிக்குள் குழப்பம், சைலண்ட் மோடில் விஜய்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் இன்னும் விஜய் மக்களை சந்திக்கல. அவர் இடத்துக்கே சந்திக்குமாறு சொல்லியிருக்காரு. அதை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. கரூரில் நடந்த மரண சம்பவத்துக்கு பின் 1 மாத காலமாகியும் அவர் சென்னையில் தன்னுடைய வீடு பனையூர் அலுவலகம் கடந்து வேறெங்கும் வெளியில் தலை காட்டவில்லை. அதோடு அவரது கட்சிக்குள்ளும் பல்வேறு குழப்பங்கள் நிலவுவதால் அடுத்து என்ன செய்வது என புரியாத மனநிலையில் விஜய் தவிப்பதாக அக்கட்சியின் மேல்மட்ட தலைவர் ஒருவர் கூறினார் அப்படின்ட்டு இதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட செம்பரம்பாக்கம் ஏரியில் தன்னை கேட்காம உபரி நீரை திறந்து விட்டதா போன வாரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மாதிரி ஒரு வீடியோ வந்திருந்தது. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அந்த சம்பவம் தனக்கு தெரியாமல் நடந்ததா நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நோக்கி இவர் கேள்வி கேட்டது போல தினமலரில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. எங்களிடம் சொன்னால் குறைந்து போய் விடுவீர்களா, துரைமுருகனிடம் மல்லு கட்டும் செல்வ பெருந்தகைன்னு போட்டிருக்காங்க. பொறுப்புள்ள மூத்த அமைச்சர் துரைமுருகன் பேசியது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. என்னை கேட்டுவிட்டு தான் செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்க வேண்டும் என சொல்லவில்லை. திறப்பதற்கு முன் தகவல் சொல்ல வேண்டும் என்றுதான் கேட்கிறேன். இதை கேட்பது தவறா? அதிகாரிகளை கேள்வி கேட்பதை விட அமைச்சரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எங்களுக்கு இருக்கும் கோவணமே சுயமரியாதை தான், அதை விட்டுவிட வேண்டுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக விவசாயிகளை கொச்சைப்படுத்துகிறார் உதயநிதினு சொல்லிட்டு தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் PR பாண்டியன் தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. டெல்டா பகுதிகளில் அக்டோபர் 15 வரை மழை இல்லாததால் நெல்லை அறுவடை செய்து மையத்தின் வாசல்களில் வைத்து விட்டோம். அக்டோபர் 16க்கு பிறகு கொள்முதல் செய்ய ஆரம்பித்த போதே மழையும் துவங்கியது. கொள்முதலுக்கு மத்திய அரசு அனுமதி தரவில்லை என காரணம் காட்டி முடியாது. அதிமுக ஆட்சியில் வாய்மொழியாக முன் அனுமதியும் அதன் பிறகு மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ அனுமதியும் வாங்கப்பட்டது. இதை திமுக அரசு செய்ய தவறிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது விளையாட்டு செய்திகள் பகுதியில் இந்தியாவுக்கு ஆறுதல் வெற்றின்னு போட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா சென்ற இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்றது. முக்கியமில்லாத 3வது போட்டி நேற்று சிட்னியில் நடந்தது. இந்திய அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஆறுதல் வெற்றி பெற்றதுன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது உலகம் பகுதியில் அமெரிக்காவுக்கு எதிரான விளம்பரம் நாளை முதல் நிறுத்த கனடா முடிவு அப்படின்னு போட்டிருக்கு. ஏற்கனவே கனடாவுக்கு பல வரிகளை போட்டு வர ட்ரம்ப். அதை பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்கு. வட அமெரிக்க நாடான கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதீத வரியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்தார். இதையடுத்து கனடாவின் மிகப்பெரிய மாகாணங்கள் ஒன்றான
ஒன்டாரியோ மாகாணம் அமெரிக்காவின் புதிய வரி கொள்கைகளால் கனடாவிற்கு ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள் குறித்து அமெரிக்க மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற வகையில் டிவி விளம்பரத்தை வெளியிட்டது. மொத்தம் 60 வினாடிகள் உள்ள இந்த விளம்பரத்தில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ரீகன் 1987ஆம் ஆண்டு அந்நாட்டு தேசிய வானொலியில் பேசிய உரையிலிருந்து சில பகுதிகள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. இதற்கு ரொனால்டு ரீகன் அறக்கட்டளை எதிர்ப்பு தெரிவித்ததுடன் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுடன் நடத்தி வந்த வர்த்தக பேச்சுகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவதாக தெரிவித்திருந்தார்னு போட்டிருக்கு. தினமலரில் இன்னைக்கு வந்த முக்கியமான நியூஸஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாமக செயல் தலைவராக ஸ்ரீ காந்தி நியமனம், அப்புறம் நெற்பயிர்கள் வீணாவதை பற்றி பல தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாத விஜய் இன்னும் மக்களை சந்திக்கல அப்படிங்கிறத முக்கியமான ஆர்டிக்கலாக அதில் வந்திருக்கு. தினத்தந்தியில முதல் பேஜ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, 41 பேர் குடும்பத்துடன் விஜய் நாளை சந்திப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. தினமலர்ல கட்சியில் குழப்பம், சைலண்ட் மூடில் விஜய்னு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இதுல காயமடைந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்குகிறார் விஜய் அப்படின்னு முதல் பேஜ்லேயே அதை போட்டிருக்காங்க. கரூர் கூட்ட நெரிசல் பலியான 41 பேரின் குடும்பத்தினரை மாமல்லபுரம் ஓட்டலில் நாளை விஜய் சந்தித்து பேசுகிறார். காயம் அடைந்தவர்களுக்கும் நிவாரணம் வழங்குகிறார்னு போட்டிருக்காங்க. அடுத்து 2வது 3வது பேஜில் முக்கியமாக தமிழ்நாட்டில் நெற்பயிர்கள் வீணாவதை பற்றி தான் ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. நெல்லுக்கான ஈரப்பத அளவை நிர்ணயிக்க வருகை, நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழு ஆய்வுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. அடுத்து 3வது பேஜில் மழையில் நனைந்து முளைத்த நெற்பயிர்களை டிராக்டர் மூலம் அழித்த பின் விவசாயி அப்படின்ட்டு மனதை ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க தினத்தந்தியில். வங்கக்கடலில் புயல் தீவிரம் அடைகிறது, சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புன்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மேலும் உருவெடுக்கிறது என்றும், மோந்தா புயல் என பெயரிடப்பட்ட இந்த புயல் தீவிர புயலாகவும் வலுவடைய உள்ளது என்றும், சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே 950 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே 960 கிலோமீட்டர் தொலைவிலும், காக்கிநாடாவுக்கு 970 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. இது தீவிர புயலாக மாறும்னு சென்னையில் வட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக போட்டிருக்காங்க. ஏற்கனவே பணி நிரந்தரம் வேணும், தனியார் மையத்துக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு தூய்மை பணியாளர்கள் பல நாட்களாக சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்க. மீண்டும் உண்ணாவிரத போராட்டம் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் மண்டலம் 5, 6 தூய்மை பணியாளர்களுக்கு பழைய பணி நிலைமையிலேயே மீண்டும் பணி வேண்டும், தேர்தல் வாக்குறுதிப்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உட்பட 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே நேற்று உண்ணாவிரதம் போராட்டம் நடந்ததுன்னு போட்டிருக்காங்க. தினமலரில் காங்கிரஸ் தலைவர் தன்னை கேட்காம ஏரி நீரை திறந்து விட்டதாக ஒரு ஆர்டிக்கல் பார்த்துருந்தோம். அதே ஆர்டிக்கல் இதுலேயும் வந்திருக்கு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வேன், செல்வ பெருந்தகை பரபரப்பு பேட்டி, ஏரி நீர் குறித்து தகவல் சொல்லாவிட்டால் அப்படின்னு ஹெட்லைன்ஸ் போட்டிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு தினத்தந்தியில் வந்த முக்கியமான நியூஸ். தினமலரில் வந்தது போலவே தினத்தந்தியிலும் விஜய் மக்களை சந்திக்கிறத பற்றி, செல்வ பெருந்தகை ஏரி நீர் திறப்பு மற்றும் நெற்பயிர்கள் வீண் போன்ற செய்திகள் தான் தினத்தந்தியிலையும் வந்திருக்கு. இந்த தமிழ் திசையில் முதல் பகுதியிலேயே மோந்தா புயலை பற்றி தான் முக்கிய நியூஸை போட்டிருக்காங்க. அடுத்தது பாமகவின் செயல் தலைவராக மகள் ஸ்ரீகாந்தியை அறிவித்தார் ராமதாஸ். அடுத்த பேஜில் விஜய் 41 பேர் குடும்பத்தினருடன் நாளை சந்திப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. மாமல்லபுரம் தனியார் விடுதியில் நாளை நடக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏற்கனவே விஜய் தரப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 20 லட்சம் வைப்பு தொகையாக அவங்க அக்கௌண்ட்டில் போடப்பட்டுச்சு. இதில் காயம் அடைந்தவங்களுக்கும் நிவாரணம் தரதாக கூட ஒரு ஆர்டிக்கல் இதில் போட்டிருக்காங்க. இந்த தமிழ் திசையிலையும் விஜய் மக்கள் சந்திப்பு நாளை நடக்க இருக்கிறதும், மோந்தா புயல் பற்றியும், பாமக செயல் தலைவர் ஸ்ரீ காந்தி பற்றியும் தான் முக்கிய செய்திகளாக வந்திருக்கு. இன்னைக்கு செய்தித்தாளில் வந்த முக்கியமான நியூஸஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நாளைக்கும் செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி.